சிங்கப்பூரில் போலி திருமணம் செய்து கொள்வோரின் எண்ணிக்கை கூடியுள்ளது. கடந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் 32 பேர் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவு சோதனைச் சாவடி ஆணையம் சொன்னது. முந்தைய ஆண்டில் பதிவான எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் அது 7 மடங்கு அதிகம். சிங்கப்பூரில் வெகுகாலம் இருக்க உதவும் குடிநுழைவு அனுமதியை பெறுவதற்காக சிலர் போலி திருமணம் செய்து கொள்கின்றனர். கும்பல் ஒன்று அத்தகைய போலி திருமணங்களுக்கு ஏற்பாடு செய்வதாக அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடத்தப்பட்ட அமலாக்க நடவடிக்கையில் மட்டும் 13 பேர் பிடிபட்டனர். அவர்கள் 22 வயதுக்கும் 32 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். அவர்களில் வியட்நாமைச் சேர்ந்த 6 பெண்களும் சிங்கப்பூரைச் சேர்ந்த 7 ஆண்களும் அடங்குவர். சிங்கப்பூரில் போலி திருமணம் பதிவு செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சிங்கப்பூர் டாலர் 10,000 அபராதம் அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம்.